தனக்காக தினமும் பிரசாதம் செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்னோட பக்தனுக்காக மீனாட்சி அம்மன் செய்த திருவிளையாடல் என்னன்னு தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல மடப்பள்ளியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் ஸ்ரீனிவாசன். அவர் மீனாட்சி அம்மனோட தீவிர பக்தன். மீனாட்சி அம்மனுக்கு தினமும் பிரசாதம் ரெடி பண்ணி கொடுக்கறத தன்னோட வாழ்நாள் பாக்கியமா நினைக்கக்கூடியவர். ஒரு நாள் ரொம்பவும் களைப்பா இருக்கு அப்படின்றதால வடப்பள்ளியில உள்புறமா தாள் போட்டுட்டு, அம்மா மீனாட்சி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், அப்புறம் என்னைய எழுப்பி விடுங்க, அப்படி எழுப்புனாதான் நான் உங்களுக்கு பிரசாதம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கே கட்டளை போட்டுட்டு தூங்குறாரு சீனிவாசன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மடப்பள்ளி கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. திடுக்கிட்டு எழுந்த சீனிவாசன், அம்மா மீனாட்சி, இப்படி என்னை கைவிட்டுட்டேயே, நான் என்ன பண்றது, பிரசாதத்துக்கு நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே திகைத்து நிற்கிறாரு. அப்போ அங்கே வந்த ராஜாவோட சேவகர்கள், என்னையா பிரசாதம் ரெடியா, அம்பாளுக்கு தீபாராதனை காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை எடுக்கிறதுக்கு உள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பால் சாதம், தயிர் சாதம், பொங்கல், புளியோதரை அப்படின்னு சொல்லிட்டு